ரோடு எங்கே போகுது தெரியுது பாருங்க. அங்கே நான் போகுது பாருங்க ரோடு. ஆமாம். எங்கிட்டு புளிச்சல இருக்கு. அதனால புளி ஊத்தாது. தண்ணி லைட்டா ஒழுங்கு. மக்களே புளி ஊற்றுவியா பார்த்துக்கோங்க. போங்க போங்க, ஒன்றும் இல்லை. எப்படி சொல்லிட்டு பயப்படாம சண்டை போடுறது பாருங்களேன். கீழே உழுந்துருங்கிற பயம் இருக்குதா பாருங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாரு சார். எப்படி வளர்த்து 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 நம்ம சுற்றி வந்துருக்கோம். தெரியுதா அந்த ரூட்டு எப்படி இருக்கு பாருங்க. இங்கேருந்து கீழே இருந்து வந்திருக்கோம். கீழே தான் போடி, அங்கேருந்து மலையை சுற்றி 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 எப்படி இருக்கு.
நிற்கிட்டு வருங்க. கொரோனா டயத்தில் அங்கே எதுவும் எழுதணுமா? ஒன்றும் தேவையில்லையா? ஆனால் அங்கே இது நாட்டு அளவுடனே கேமரா கேரளாவில். ஆமாம், பாப்பா ஏதாவது சொன்னா எடுப்போம். அதுக்கு போயிடுவோம். நேரம் தானே போகணும். இதா பாருங்க. போடலையா? சூப்பராக ரோடு போட்டுருக்காங்க. ஆலியா இருக்காம நானே இறங்கிட்டேன். நம்ம எங்கிட்டு போனோம்? நேராவா? எப்படி ஏறிட்டு பாருங்க. கேரளாக்குள்ளே பூம்பாறை என்ற இடத்துக்கு வந்தாச்சு. டீ சாப்பிட முடியுது. ஒரு சாருடைய ஃப்ரெண்டு பிரேமச்சந்திரா டீ கடை இதுதான். கேரளா டீ கடை பாருங்கள் எப்படி இருக்குது.
இப்படி உட்காந்து டீ சாப்பிடுவோம். நம்ம மாதிரி தெருவில் நின்று சாப்பிட்றது இல்லை, உட்காந்து சாப்பிட்றோம். டீ கடை நல்லா இருக்குது. டீயை சாப்பிட்டு இங்கே இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது சார்? தூரம் 10 கிலோமீட்டர். இன்னொரு 10 கிலோமீட்டர் சாருடைய அந்த தோட்டம் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்பலாம். பூம்பாறையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வந்தாச்சுங்க. இது நம்ம நண்பர்களுடைய தோட்டத்தை பார்த்துக்கிறோம். அவங்களுடைய வீடு இவங்க தான் அந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இது அவங்களுடைய வீடு. தோட்டம் அந்த பக்கம் போகணும் போல் இருக்குது. இது அவங்க வீடு. இவர் தான் வந்து தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கிறாரு. அம்மா தோட்டத்தை பார்த்துக்கிறதெல்லாம் அவருக்கு அம்மா. அது அப்பா அந்த வெளியே இருக்காரு, அந்த வீட்டில் இருக்கிறாரு. வீடு புதுசாக கட்டிக்கிறாங்க. நல்லா இருக்குது. வீடு நல்லா நீட்டாக கட்டியிருக்கிறாங்க. நல்லா நீட்டாக இருக்குது வீடு. நம்ம வண்டி நிற்கிது பாருங்கள். ஜல்லுன்னு அங்கேருந்து வந்துருச்சு. இது தோட்டத்தை போய் பார்ப்போம். அந்த இது ஏலக்காய் தோட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அம்மா நன்றிங்கம்மா. നീ എത്ര വർഷത്തേക്കുണ്ട്? 3 വർഷം. 3 വർഷം ഉണ്ടല്ലേ? ഇപ്പൊ നന്നായിട്ട് പണിതവർക്കൊക്കെ അതിലിതിലും കുറച്ച് കായുണ്ട്, അല്ലെങ്കിൽ അല്ലാത്തവർക്ക് ഒട്ടുമില്ല. இல்லைன்னா 3 வருஷம் நீங்கள் பார்த்துக்க, எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ கொடுத்துருங்க. எப்படி ஆலோசி விசாரிச்சு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் அங்கே நின்று அலைய முடியல. இல்லைன்னா எனக்கு அந்த வீடு கொடுத்துருங்க, நாங்கள் வர்றோம். நான் வந்து அம்மா இந்த பக்கமா இது பூரா இவ்வளவு மக்களே. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஏலக்காய் செடியை பக்கத்தில் வந்து பார்க்குறேன். அதான் அதை காட்டுங்க. அது அதை காட்டுங்க. ஏலக்காய் இல்லை இங்கே தான் ஏலக்காய். எப்படி போகுது பாருங்க. இதான இந்த காய்க்கு மெயின் பிரச்சனை தண்டுப்புழு. தண்டுப்புழு இருக்குது சார். இப்போ தண்டுப்புழு இருக்கக்கூடாது. இது இருக்கக்கூடாது. புழு அது இது புழு அல்ல, இது உள்ள புழு கறி சாப்பிட்டு இந்த வேஸ்ட் பண்ணு. தண்டுப்புழு இதிலெல்லாம் மருந்து அடிக்காமல் விட்டதுனால காய் சரியாக இல்லை. அதில் இந்த மருந்து அடிக்க வேணும். அது நம்ம இந்த உரம் போடணும், மருந்து அடிக்கணும். இல்லாட்டி இதுலாம் சுத்தமாக காயே இல்லை. இந்த நம்ம சித்தப்பா தோட்டம் இருக்கு, அவரும் நிறைய மருந்து அடிச்சிருக்கு. ஆனா அவருக்கு இந்த மாதிரி தானே காயில. ஏன்? ஆனா தண்டு நம்ம சிம்பு நிறைய இருக்கு. ஓ, இது பூச்சி நிறைய அடிக்கும் போல் இருக்குது. ஏன்னா பூச்சி அடிக்கும். பூச்சி மீன் அதான் அது மருந்து எதுக்கு அடிக்குது? மருந்து இந்த நம்ம தண்டு புழு. அதான் புழு. புழு. அந்த புழு வந்து தண்டு புழுன்றாங்கல்ல, அந்த தண்டு புழு வந்து என்ன சவுண்டு? இது மிளகு சார். மோட்டர் ஓடுது சார். இது மிளகு சார். சார் மிளகு பாருங்க. இதுதான் மிளகு. இதுதான் மிளகு. அதான் மிளகு செடி. காய் இது உங்களுக்கு வருது தானா? இது மிளகாய் இது மேலே வரைக்கும் போயிடும் போது. அப்போ எப்படி செடியிலே அறுத்து எடுத்துருவாங்களா? அது அப்படியே மரத்தில் படறது தான் சார். இல்லை, இது பிடுங்கும்போது எப்படி பிடுங்கும்போது ஏணி வச்சு வடியா தொட்டி மாதிரி கட்டிக்கிடுவாங்க. மேலே வரைக்கும் போகுதுல்ல. இங்கே வாட்டி மிளகு இந்த யாருக்குமே கிடைக்கல. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஒன்றும் இல்லைன்னா இதான பிரச்சனை.
சித்தப்பா தோட்டம் இருக்காங்க. ஆமாம் அவருக்கு இல்லை, அது நம்ம தோட்டம் மாதிரி தானே. ஆமாம். இது 24 வீடு 24 வீடு. இப்போ நம்ம வெட்டி ஒரு வருஷம் தானே இருக்கா? ஆனால் நம்ம இதை இப்போயே வெட்டி கொடுத்துக்கொண்டே இருக்கணும். மண்ணிட வேணும். சரி, இதெல்லாம் ஆദ്യമേ ஃபஸ்ட்டு உரம் போட்டுட்டு அப்புறம் சரி. மெயின்டைன் பண்ணணும் சார். ஏன்னா மெயின்டைன் பார்த்தா மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும். மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாக்கா மெயின்டைன் பண்ணியே இவருக்கு ஒன்றும் இல்லை. அதை சொல்லுங்கள். எல்லா செடியும் பாருங்கள், எல்லாமே சும்மாவே எல்லாம் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் இல்லைப்பா. பயங்கர இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குதுப்பா உள்ள மக்களே. மக்களே மக்களே இங்கிட்ட கொஞ்சம் காய் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அப்படியா? இந்த இங்கெல்லாம் காய் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். பெரிய காய் இதெல்லாம் காய். இந்த காய் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிட்டு இருக்குது, பரவாயில்லாமல் இருக்குது. அங்கிட்டலாம் சுத்தம் இல்லாமல் இருக்குது, இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இது இருக்குல்ல, நம்ம இந்த காய் இருக்குன்னு இந்த பாடு இருக்குன்னு இது சொறி இந்த மாதிரி இந்த பாருங்க சொறி இருக்கு. இது வந்தால் தான் காவில கம்மியாகி போகும். ஒரு 2500 ரூபா கிடைக்கிற காய்க்கு இது இருந்தால் ஒரு 2000 ரூபா கிடைக்கும். இது எதனால வருது இப்படி? அதுவும் கிளைமேட், இந்த வெயில் கிளைமேட் சேஞ்ச். இந்த காயில் தெரியுதா? இந்த காயில் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? சொறி இருக்குது, ஒரு சொறி மாதிரி இருக்குது. சொறி இருக்கிறதுனால விலை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது விலை போகாதான், விலை கம்மி. விலை கம்மி. ஒரு 2500 ரூபா கிடைக்கணும், ஒரு 2300 ரூபா கிடைக்கும். கிலோ. இது இல்லாமல் சுத்தமாக பச்சையாக இருக்கிறது நல்ல ரேட்டு போகும். அது எப்படி இருக்குது பாருங்க, சுத்தமாக உள்ளே யார் வந்தாலும் ஒன்றும் தெரியுது அந்த மாதிரி இருக்குது உள்ள. வாழை மரம்லாம் இருக்கு சார், பூரா வெட்டியாச்சு சார். வாழை மரம் நிறையா இருக்கான், பூரா வெட்டியாச்சு. இது உள்ளே இருந்ததா? பூரா வெட்டியாச்சு. இந்த இருக்குல்ல, அந்த தார் இருக்கான்னு பாருங்க. தார் இருந்தா வாழை மரம் இருக்குது, தார்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் வாழை மரம் தான் இருக்குது. ஆமாம். வீச்சு பாருங்க. அதான் வந்துட்டு அது வந்து செடிகளை போட்டு நொறிக்குது. ஆமாம் ஆமாம், அமைக்கிறதுல. உங்களுக்கு இப்போ உள்ள ஓயாமல் வர்றதுனால அவங்களுக்கு வலி தெரியுது. ஆமாம் சார், நம்மளுக்கு ரெகுலராக வந்து போகிறதுனால நம்ம உள்ளே போய் மாட்டினோம்னாக்கா அவ்வளோதானே. அதெல்லாம் ஒன்று திரும்ப எந்த வழியில் வெளியே போகணும்னு தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். அப்புறம் നമുക്ക് കഴിഞ്ഞ തവണ ഇല്ലണ്ണ ഫസ്റ്റ് ടൈം കായ എടുക്കുമ്പോൾ കഴിഞ്ഞ വർഷം ഒരു 40 കിലോ കായ കിടച്ചു. இந்த வருஷம் 5 கிலோ காய நமக்கு கிடைச்சது. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. 40 கிலோ கிடச்சது 5 கிலோ, எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க. கொடுக்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த இந்த இங்கே இருக்குது கொஞ்சம் கம்மி கூட்டி எடுக்கிறதுக்கு அங்கே வச்சுருக்கோம். அடுத்த மாதம் லாஸ்ட்டு അല്ല ഒക്ടോബർ ലാസ്റ്റ് ആകുമ്പോഴത്തേക്കും എടുക്കാം. അപ്പോൾ 1-2 കാ കൂട്ടി എടുത്തിരുന്നാൽ പ്രശ്നമില്ല. சரி, 10-30 கிலோ காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிளகு தமிழ்நாட்டில் வச்சு வருமா? மிளகு ஏன் சார் நம்ம கிளைமேட்டுக்கு வருமா? இது வரைக்கும் நான் பார்த்ததுங்க தமிழ்நாட்டில். நான் கொண்டு போய் எங்கள் அக்கா வீட்டு. தமிழ்நாட்டில் இருக்குது, நிறைய இருக்குது. கொடைக்கானல் இருக்குது, மலைப்பிரதேசத்தில் இருக்குது, கொடைக்கானல் தாண்டிக்குடியில் இருக்குது. கொடைக்கானல் இப்போ நிறைய ஏலத்தோட்டம் இருக்குது. அங்கே இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, அந்த அங்கே வரையும் போய் நோக்கிட்டு வாங்க. மக்களே எப்படி இருக்கு பாருங்க. அந்த வழி அதில் போடுவோம். இது வரைக்கும் தானா? கீழே வரைக்கும் போகுதா? குழை இருக்கு, ஆறு இருக்கு. ஆறு ஓடுதா? ஆறு சத்தம் 6 வரையும் போகணும் சார். சவுண்டு கேட்குது. குளிக்கணுமா அதில்?
ஆ நம்ம எல்லாம் ஈவினிங் பசங்களுக்கு லீவ் இருக்கிற டைம் அங்கே தான் போய் குளிக்குதா? எப்படி அப்படி போகணுமா இப்படியே போகிறதா? நம்ம அங்கே கேட்குற வேண்டிய ஓ இல்லை இங்கெல்லாம் பார்த்தீங்களா? இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஒவ்வொரு செடிகளில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஒவ்வொரு செடிகளில் சுத்தமாக இல்லை. அவ்வளோ கிடைக்கல. எவ்வளோ செடி இருக்குது இங்கே. இதில் ஒன்றையும் காணாம பாரு. இதில் ஏம்மா ஆ மக்களே மக்களே இது பக்கத்தில் அவங்க அடுத்தவங்க தோட்டம். உரம் போட்டால் போகிறேன்னா ஒரு 2-3 வாட்டி எங்களுக்கு 2-3 வாட்டி போடணும். ஆனால் இந்த வாட்டி இட்டால் இனி காய் கிடைக்காது. அடுத்த வருஷம் கிடைக்கும். சரி யார் எவ்வளோ டவுன் ஆகி போய்கிட்டே இருக்கு சார் அது. ஆமாம் சார், ஒரே பக்கத்து தானே புழை இருக்கு. ம் இந்த வழி வேணா ஆமாம் പുഴയിലേക്ക് ഇറങ്ങി വേണോ? நம்ம அந்த புழைக்கு இறங்கண்டோம் ஆற்றிலுக்கு. இல்லை வேண்டாம் வேண்டாம். இல்லை சும்மா அப்படியே பார்க்கணுமா? ஆற்ற வெளியே ஓடி பார்த்துக்கல ரோட்டில். இப்போ நம்ம வரும்போது போச்சுல அந்த பாலத்தில். அதெல்லாம் நல்ல பங்கியாக இருக்குது, நல்லா இருக்குது. பார்ப்போம். சரி வாங்க, இவ்வளோ இறங்கியாச்சு பார்ப்போம் ஆறு எப்படி இருக்குண்டு. இந்த வழி வா. இங்கிட்டு வா சார். சவுண்டு கேட்குது, ஆற்று சவுண்டு. சார் எங்கிட்டு போறீங்க? இங்கிட்டு வாங்க ஃபாதர். இப்படியா? இந்த வழி இறங்கி நான் அந்த ஆட்டுக்குறேன். இங்கிட்டு வந்துடுங்க. இங்கிட்டலாம் காயே இல்லை சுத்தமாக. காய் கம்மியாக இருக்குது. ஏதோ 1-2 தான் இருக்குது. இந்த அதில் கொஞ்சம் இருக்குது. அவரானா நிறைய வேலை பார்த்துருக்கு. ஒரு 15 நாளாக மருந்தடிக்கும். இது யாருது? இது அவரே தம்பி. இவருது இல்லை. இவர் எடுத்துட்டு இருக்கு. இவர் எடுத்தது அது. இது அவர் 10 என்ன கட்டி வச்சுருக்கு? இது எல்லாம் வரப்போகுது. இது 2 தோட்டம் தானே. இது வந்துட்டு அங்கிட்டு அண்ணன் அண்ணன் 2 சேர்த்தா வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் தான் வாங்கியிருக்கா, இது கிடையாது. இப்போ இப்படியா? வாங்க வாங்க போயிட்டு வாங்க, நான் உள்ளே போயிட்டு வாங்க. முருகா மக்களே எவ்வளோ தான் போயிட்டு இருக்கு பாருங்க. இவர் இல்லைனாக்கா நான் வெளியே போக முடியாது. எங்கிட்டு கூடி வர்றோம் எங்கிட்டு கூடி போகிறோம் ஒன்றுமே தெரியாது. இங்கே பாருங்கள், ஏதாவது தெரியுதா? எதுவுமே தெரியாது. இப்போ ஆஹா ஓ நீங்கள் எங்கே போய் குளிக்கும்? அங்கே மேலே போய் குளிக்கும். சூப்பர் தண்ணிங்க. இறங்கணும். இல்லை இல்லை டைம் இல்லை, மணி 1 போகுது. ரிட்டர்ன் போகணும். மக்களே நல்லா வெள்ளை சீக்கிரமாக வந்துடும்னாக்கா போய் ஒரு குளிக்கலாம். லேட் ஆயிரும். இந்த பில்ഡിംഗ് പണിയുന്നതൊക്കെ അവർ மட்டும் പുഴയിൽ മണൽ ഊറ്റുന്നുണ്ടോ? മണൽ ഊറ്റുന്നുണ്ടോ? ஆமாம், அந்த மணல் இருக்குல்ல இந்த பில்டிங் பணியனதுக்கு. ஓ மண் எடுத்து அந்த வேலை நடக்குதோ? அந்த புழையில மணல் எடுத்து அந்த மேலே வேலை நடக்கும். பரவாயில்ல, இங்கெல்லாம் ஃப்ரீயாகவே மண் கிடச்சிருது. அதான் மண் எடுக்கிறாங்க பாருங்க. மண் எடுத்து அப்படியே அங்கே வீடு கட்டுறாங்க. எதுக்க எப்படி லைஃப் பாருங்கள், எப்படி வீடு பாருங்கள். ஜில்லு ஜில்லு ஜில்லு. நம்ம மழை தண்ணி ஜாஸ்தி ஓடுமா? நிறைய வரும், இங்கே வரை வரும். அப்படியே அப்பா. ஓகே ஓகே மக்கள், ரிட்டர்ன் நம்ம மேலே போவோம். அவர் பின்னாடியே போயிடுவோம் வாங்க மக்களே. உள்ள நுழைஞ்சு வர்றதுக்குள்ளே பெரும்பாடாகி போச்சு மக்களே. ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான்.
அவர் தோட்டத்தை நண்பருடைய தோட்டத்தை பார்க்கலான்னு பார்த்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏலக்காய் செடியும் மிளகு செடி இது ரெண்டையும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே ஓகே. எவ்வளோ பள்ளமாக போகுதுன்றீங்க கீழே, இப்படியே அந்த ஆற்று வரைக்கும் அப்படியே இறங்கிக்கிட்டே போகுது. அங்கேருந்து இப்படியே இப்போ ஏறி வந்தாச்சு. ஓகே பை பை. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.